ஆவிக்குரிய யுத்தம். இன்னைக்கு செய்தினுடைய தலைப்பு என்னது? பாஸ்டர், என் வாழ்க்கையிலே யுத்தம், டெய்லி யுத்தத்தை தான் சந்திக்கிறேன், போராட்டத்தை தான் சந்திக்கிறேன். இன்னைக்கு செய்தியும் யுத்தமா? இது நல்ல யுத்தம். பாருங்க, யோசுவா புஸ்தகத்தை தான் தியானிக்கிறோம். யோசுவா என்ன செஞ்சார்? யோசுவா புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா யுத்தத்தின் மேலே யுத்தம், தொடர்ந்து யுத்தம் தான். மோசே காலத்திலேயே அவர் அமலேக்கோட கூட போக சொல்கிறாரு. அந்த யுத்தத்தில் மோசே ஜெபிக்கிறாரு, கை அசந்து போகுது, ஆரோனும் ஊரும் தாங்குறாங்க. அப்போவே அமலேக்கோட யுத்தம் பண்ணார், ஊழிய பொறுப்பு இருக்கிறதுக்கு முன்னாடியே. அப்புறம் மோசே இறந்த பிறகு இவர் அந்த ஊழிய பொறுப்பை எடுத்துட்டு கலங்குறாரு. ஐயோ, தன ராஜாக்கள் இருக்காங்களே, இவ்வளோ எதிரிகள்லாம் இருக்கிறாங்களே, எப்படி செய்வதுன்னு. ஆனால் மோசையோடு இருந்தது போல் ஜோசுவா, நான் என்ன செய்வேன்? நான் உன்னோடு இருப்பேன், நீ கலங்காத, திகையாத, காலடிக்கு எவ்விடத்தையும் தருவேன். ஏன்னா யுத்தம் செய்து தான் அந்த இடத்த சுதந்திரிக்க முடியும். எடுத்தோன்னா காணான சுதந்திரிக்க முடியாது. அந்த யுத்தம் செஞ்சு தான் அதை தியானிக்க முடியும், சுதந்திரிக்க முடியும். இப்போ யோசுவா புஸ்தகத்தை அப்படியே எடுத்துருங்களே. இப்போ 12:9-24 நான் ஒரு வசனம் 9வது வசனம் வாசிக்கிறேன், நீங்கள் 10வது வசனம் சபையார் வாசிக்கணும். நான் அப்புறம் 11 வாசிப்பேன். ஏன்னா 31 ராஜாக்களை லிஸ்ட்டு போட்டு ஆண்டவர் வச்சிருக்கார். எரிகோவின் ராஜா 1, பெத்தேலுக்கு அருகான ஆயின் ராஜா 1, எர்முத்தின் ராஜா 1, லாகிஸின் ராஜா 1, தெபீரின் ராஜா 1, கெதேரின் ராஜா 1, லிப்னாவின் ராஜா 1, அதுலாமின் ராஜா 1. அநேகருடைய சத்தம் காண, நல்ல சத்தமாக படிங்க. 16 எல்லாரும் சேர்ந்து. தப்பு பேரெல்லாம் அப்படி தான் வரும். தப்புவாவின் ராஜா 1, எப்பேரின் ராஜா 1, மாதோனின் ராஜா 1, ஆசேரின் ராஜா 1, தானாகின் ராஜா 1, மெகிதோவின் ராஜா 1, தோரின் கரையை சேர்ந்த தோரின் ராஜா 1, கில்கால் கடுத்த ஜாதிகளின் ராஜா 1. கடைசி வசனம் எல்லாரும் சத்தமாக வாசிக்கலாமா? திர்சாவின் ராஜா 1. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜா. ஏன் நானும் உங்களையும் படிக்க சொன்னேன்னா, இப்போ 5 நிமிஷத்தில் ஒரு 2-3 நிமிஷத்தில் படிச்சிட்டோம். இவ்வளோ பேரோட யுத்தம் செய்ய எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க, என்னைக்காவது யோசிச்சிங்களா? அதுக்கு தான் யோசுவா புஸ்தகத்தை படிக்க சொல்கிறோம். படித்து நீங்கள் நல்லா தியானிங்க. இப்படி கடகடன்னு படிச்சுட்டு போகிறதுனால ஒன்றும் இல்லை. இவங்க இந்த யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் இல்லை, எழுத்து பிரகாரம் ஈட்டி எடுத்து. அன்னைக்கு இப்படியெல்லாம் வெப்பன்ஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், நாட்டுக்கு நாடு சண்டை, வெடிகுண்டு, பூகம்பம், பெரிய ராக்கெட்டு, நீர்மூழ்கி கப்பல், தரைக்கடல், கப்பல் படல். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது பலவிதமான இராணுவம், மிலிட்ரிலாம் பாருங்கள். எல்லா நாடும், சின்ன நாடை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மிலிட்ரிக்கு யுத்தங்கிறதுனால அதை குறித்து நான் பேசுகிறேன். யுத்தத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க தெரியுங்களா? நீங்கள் வரலாறுலாம் படித்து பாருங்கள், கூகுள்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் மற்ற எஜுகேஷனுக்கு, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க, ரோடு வசதிக்கு. ஆனால் எல்லாத்தையும் பார்க்கணும், எதிரி வந்து தாக்குவாங்கன்னு சொல்லி எதுக்கு அதிகமாக அவங்க பிரயாசப்படுறாங்க, செலவு பண்ணுறாங்கன்னா யுத்தத்துக்கு, போருக்கு என்ன செய்கிறாங்க, அதிகமாக செலவு பண்ணுறாங்க. நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கோங்க, ரஷ்யாவை எடுத்துக்கோங்க, இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க, இலங்கையை எடுத்துக்கொள்ளுங்க, ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, சின்ன சின்ன நாடுகளை கூட எடுத்துக்கொள்ளுங்க. அப்போல்லாம் அன்றைக்கெல்லாம் அந்த யுத்தம் நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது கண்டம் விட்டு கண்டம் பாயிறது. ஒரே இடத்துல வந்துட்டு முழு உலகத்தையும் அழிக்கிற அளவுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சிட்டாங்க, கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் யோசுவா காலத்தில் அப்படிலாம் கிடையாது. அவங்களாம் பிரயாசப்பட்டு போய் குதிரையில் போய் ஈட்டியை எடுத்துக்கிட்டு, வாளை எடுத்துக்கிட்டு யுத்தம் பண்ணி அதுக்கு எவ்வளோ நேரம் பிரயாசம். ஆண்டவர் லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுருக்கார் 31 ராஜாக்களை. அப்போ 31 ராஜாக்கள் இது நம்ம படிச்சுட்டு வந்து ஒரே நாளில் நடந்ததல்ல. இப்போ எரிகோ ராஜா முடிஞ்ச பிறகு ஆயி ராஜாவுக்கு இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள், இப்படி 31 ராஜாக்களுக்கு சில மாதங்கள் ஆகிருக்கலாம், சில வருஷங்கள் கூட ஆகியிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், யோசுவா நீ உயிரோடு இருக்கும்போது ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லைன்னு சொன்ன பிரகாரம் ஆயி பட்டணத்தில் தான் தோல்வி ஏற்பட்டது. ஆனால் அந்த தோல்வியை ஆண்டவர் என்னவா மாற்றினார்?
வெற்றியை மாற்றினார். போன வாரம் நேற்று தியானித்தோம். ஆனால் மற்ற இடத்துலலாம் தோல்வியே இல்லாதபடி ஆண்டவர் செஞ்சார். ஒரு இடத்துல யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்கு தான் முன்னாடி அதிகாரத்தை படிக்க சொன்னேன், இப்போ படிக்க வேண்டாம். அப்படி சூரியன் மறைய போகுது, சந்திரன் மறைய போகுது. உடனே என்ன திரும்ப செஞ்சார்? கர்த்தரோட பேசி, ஜெப வீரனாக இருந்ததுனால கர்த்தரோட பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ சூரியனுக்கு ஜோசுவா கட்டளையிடு, யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் சூரியன் அப்படியே நிப்பாட்ட பண்ணுறேன், நடுவானத்தில் சந்திரனை நிற்க வைக்கணும். உடனே கர்த்தரோட பேசி ஜெபம் பண்ணிட்டு, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கன்னு சொன்னபோது, அப்படியே யுத்தம் முடிகிற வரைக்கும், வெற்றி நடைகிற வரைக்கும் என்ன செஞ்சாங்க? அப்படியே சூரியன் தரித்து நின்றது, யுத்தம் நடந்தது, அப்படியே இருந்து. போன வாரம் தியானிச்சோம் பார்த்தீங்களா? நேற்று ஈட்டியை எடுத்து என்ன செஞ்சார்? அப்படி நீட்டினார். எவ்வளோ பிரயாசம்! அந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் ஈட்டி என்ன செஞ்சிட்டு, நீ குச்சை காணா. நேற்று வந்தவங்களுக்கு தெரியும், எங்கேயோ போயிடுச்சு, சரி போகட்டும், அங்கே இருக்கட்டும் சிஸ்டர். ஈட்டி அப்படியே நீட்டிகிட்டு இருக்காரு. இப்படியே நீட்டிட்டு நீங்கள் இருக்க வீட்டில் கை என்ன செஞ்சிடும்? கொஞ்ச நேரம் ஆராதிக்கும் போது, நின்று ஆராதிக்கும் போது கையை வலிக்குதே, பாட்டையே பாடிட்டுறாங்க, எப்படா முடியும்லாம் சில எண்ணத்தில் வந்துட்டு போகுது. பல போரெல்லாம் சிலது நடக்குது, உண்மையாக ஆராதிக்கிறோம், ஓகே. அப்போ அவ்வளவு ஒவ்வொரு யுத்தத்திலும் அவ்வளவு பிரயாசப்படுறார். ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது, இந்த கிபியோனியர் தந்திரமாக பழைய பையை கொண்டு பழைய செப்பலை கொண்டு அதுக்கு தான் அந்த 9,000 படிக்க சொன்னேன். அதெல்லாம் வீட்டில் போய் படித்து பாருங்கள், இப்போ எடுக்க நேரம் இல்லை, இப்போ முகவரையாக சொல்கிறேன். இன்றைக்கி ஆவிக்குரிய யுத்தம் தான் செய்தி. ஆனால் அந்த யோசுவா யுத்தத்தை சொல்லிட்டு தான் நம்ம புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய யுத்தம் எப்படி செய்கிறதுன்னு போகணும். அதுக்காக தான் இதை மென்ஷன் பண்ணுறேன். அப்போ யுத்தம் செஞ்சு அப்போ கிபியோனருக்கு ஆதரவாக இவங்க தந்திரமாக ஏமாற்றிட்டாங்க. அப்போ விறகு வெட்டுறவங்களாக, தண்ணி எடுக்கிறவங்களாங்க அடிமையாக வச்சுக்கிட்டாங்க. சரி, போய் சொல்லி ஏமாந்து போயிட்டார் ஜோசுவா. சரி, அது போகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு 5 ராஜாக்கள் இப்படிலாம் அவங்களுக்கு விரோதமாக வரும்போது இவர் பார்க்குறோம், ஒரு இடத்துல போட்டிருக்கு, நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கு தான் படிக்க சொல்கிறேன். நீங்கள் படித்தா அந்த இப்போ ஏற்கனவே படித்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஒரு நைட்டு முழுவதும் தேவ மனுஷன் நடந்து வராருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அன்றைக்கெல்லாம் இதுமாரி வாகனம் கிடையாது, ராக்கெட்டு கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. ஆனால் நடந்து திடீர்னு யோசுவா அந்த இடத்துல நின்று அவங்களுக்காக என்ன செய்கிறாரு? யுத்தம் செய்கிறார். இன்னொரு இடத்துல யுத்தம் நடக்கும்போது குதிரைகளின் நரம்புகளை அறுத்து ரதங்களை சுட்டு இருப்பீங்க. படித்தது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லாமா? ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ஜெயிச்சிட்டோன்னு சொல்லலை, அதான் ஜோசுவாட்ட என்கிட்ட பிடிச்சது. யுத்தத்தில் என்ன சொல்கிறாரோ அப்படி தான். எரிகோ வரும்போது 6 நாள், ஒரு நாள் சுற்றி வாங்கங்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாள் சுற்றி வர சொல்கிறாரு. யுத்த வீரர்கள் எல்லாருமே உடன்படிக்கப்பட்டிடலாம். 7ஆவது நாள் எத்தனை தடவை சுற்றணும்? 7 நாள். எக்காலம் நாங்கள் ஊதும் போது அப்போ தான் ஆர்ப்பரிங்கணும். அதுக்கு முன்னாடி அத்தனை பேர் வாயில் ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த பேசியிருந்தால் இந்த எரிகோ கோட்டையை பார்த்துட்டு சிரிச்சிருப்பாங்க. இது எப்படி விடியும், எப்படி அலங்க இடிஞ்சு விழும், சும்மா சுத்தினா எப்படிங்க விடுங்க. என்ன அந்த யோசுவாவுக்கும் சரியில்லை, ஆண்டவரையும் குறை சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஒரு வார்த்தையும் பேசாமல் என்ன செய்யணும்? 6 நாள் சுற்றிட்டு வரணும். அப்புறம் ஒவ்வொரு நாள் 7ஆவது நாள் 7 தடவை சுற்றணும். அவங்க எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும்போது சபையார் ஹோல் காங்கிரிகேஷன் ஆர்ப்பரித்த போது எரிகோ அலங்க அப்படி என்ன செஞ்சது? இடிஞ்சு விழுந்து அப்படியே அதையே படிக்கற்களாக வைத்து ஏறி போய் எல்லாத்தையும் புருஷர் கிழவர் எல்லாத்தையும் யுத்தம் செஞ்சு அந்த ராஜாவில் உயிரோட பிடிச்சு கொன்று எல்லாம் பார்க்குறோம், அக்கினியில் சுட்டெரித்து. ஆனால் அங்கிருந்த ராகாப்பு வீடை மாத்திரம் கர்த்தர் பாதுகாத்து. அப்போ யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு வந்தீங்க, ராகாப்பு வீடு அலங்கத்தில் தான் இருக்குது, காம்பவுண்ட் சுவரில் தான் இருக்குது அப்படின்னு. இப்படி நீங்கள் அந்த இந்த இப்போ 12ஆவது அதிகாரம் தானே படித்தோம். இது வரைக்கும் யுத்தங்கள் நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சதுனால தான் ஜோசுவா வாழ்க்கையில் என்ன செஞ்சது? வெற்றி ஏற்பட்டது. இப்போ ஒரு 2 வசனத்தை வாசிட்டு புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம தியானிக்கலாம். இப்போ யோசுவா யாருனாலும் நீங்கள் வாசிக்கலாம். இப்போ படித்தவங்க வாசிங்க, ஒரு தடவை விட்டு கொடுங்க, மற்றவங்களுக்கு விட்டு கொடுங்க. யோசுவா 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோசுவா 11:18 வாசிங்க சார். பார்த்தீங்களா? யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் 31 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினான். அடுத்த வசனம் வாசிங்க சார். கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோட சமாதானம் பண்ணவில்லை. மற்ற எல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்.
என் அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்களும் நான் அப்பேற்பட்ட யுத்தம் செய்ய தேவையில்லை, ரத்தம் சிந்த தேவையில்லை, மாம்சத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. நம்முடைய யுத்தம் ஜப யுத்தம், முழங்கால் யுத்தம். இதுதான் புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய யுத்தம். நல்ல கரங்களை தட்டி. நம்ம யார் ரத்தத்தை சிந்த தேவையில்லை, யாரையும் பாய்க்க தேவை. இப்போ தான் செய்திக்கு வரேன். முதல் குறிப்பு, அவருக்கு 31 பேர் எதிரி, 31 ராஜாக்கள், 7 பெரிய ஜாதி இருந்தாங்க. நமக்கு ஒரே ஒரு எதிரி, சாத்தான் தான் நம்ம எதிரி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. 31 எதிரிலாம் கிடையாது, ஒரே எதிரி தான். 31 காரியங்களுக்கு மேலே அவன் செய்வான், ஆனால் ஒரே எதிரி தான். நமக்கு சில நேரம் யார் எதிரியாக வருது? மாமியார் எதிரி, நாத்தனார் எதிரி. பார்த்தீங்களா, பிசாசை சொல்லும் போதெல்லாம் சிரிப்பு வரல. இதுக்கு தான் சிலதெல்லாம் இப்படி சொல்கிறது செய்தி இல்லை. நமக்கு எதிரி பக்கத்து வீட்டார் அல்ல, நம்முடைய எதிரி ஒர்க்கர், வேலை செய்கிறவர் அல்ல. உங்கள் எதிரி உங்கள் பாஸ்டர் அல்ல. எனக்கும் நீங்கள் சொல்லுங்க, ரெண்டையும் சொல்கிறல்ல, நீங்கள் யாரும் எனக்கு எதிரி அல்ல. புரியுதுங்களா? அப்போ நமக்கு ஒரே ஒரு எதிரி யார்? சாத்தான். இதுதான் முதல் குறி. என்ன யுத்தம் பண்ண போகிறோம்ல, எதிரியோடு தானே யுத்தம் பண்ணணும். இப்போ யோசுவா 31 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணார். அவரும் அவருடைய சோல்ஜர் எல்லோரும் சேர்ந்து தான் படை திரண்டு. அவர் ஒருவர் மட்டுமல்ல, சோல்ஜரோடு போய். அப்போ நான் மட்டுமல்ல, நீங்களும் நானும் இணைந்து தான் என்ன செய்யணும்? ஒரே எதிரி என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது, ஏன் தான் அந்த ஆண்டவர் சாத்தான உண்டாக்குனாரோ, ஐயோ அவன் படுத்துகிற பாடு. பிரதர், நல்ல தூதனாக தான் உண்டாக்குனார். அதெல்லாம் எடுக்காமல் உங்களுக்கு சொல்கிறேன். 3 பிரதான தூதர். ஒன்று லூசிபர், இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, தமிழ் பைபிளில் இருக்காது. அவர் பேர் என்ன பேர்? லூசிபர். அதிகாலை மகனாகிய விடுவெளின்னு போட்டிருக்கு தமிழ் பைபிளில். 2வது காபிரியல் தூதன், மிகாவேல் தூதன். ஒரு 3 தூதர். இந்த லூசிபருடைய வேலை, அவரோட ஒரு கூட்ட தேவதூதர், கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருப்பாங்க. அப்புறம் சேராபீன்கள், கேராபீன்கள், இப்படி தூதர்கள் லிஸ்ட்டு பைபிளில் நிறையா இருக்குது. நான் சொல்கிறது இந்த 3 தூதர்கள் பிரதான தூதர். இந்த லூசிபர் பிசாசா மாறுறதுக்கு முன்னாடி, அப்புறம் தான் பிசாசு, பேய், அசுத்தாவிலாம் பேர் வருது. அப்போ நல்லா லூசிபர் தான். நல்லா அழகாக இருந்தார், ஞானமாக இருந்தார், நல்லா ஆராதிச்சார். என்னன்னா, கொஞ்சம் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து. அழகு இருந்தாவே கொஞ்சம் பெருமை வரும், பணம் இருந்தால் கொஞ்சம் பெருமை வரும். இவர்கிட்ட சில பொறுப்புகள்லாம் அந்த தூதர்கிட்ட கொடுத்துருந்தார். இவருக்கு அந்த ஒர்ஷிப் பண்ணுற, அந்த மியூசிக் வாசி ஒர்ஷிப் பண்ணுற, அப்படின்னாவே அப்படி ஒர்ஷிப் பண்ணுற காரியங்களை அந்த குரூப்பு ரொம்ப ஆண்டவருக்கு நெருக்கமான ஒரு நல்ல வேலை. ரைட், ஓகே. 3 பேருக்கும் 3 பொறுப்பு. என்னன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனுக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் என்ன செய்வேன்? நான் வீட்டிருப்பேன். கடைசி அவன் சொன்னது, அவருக்கு ஒப்பாக மாறுவேன். இதாங்க நான் 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 நான். எத்தனை தடவை சொன்னார்? நீங்கள் என்னல நினைக்கிறேன். நான் 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 நான். இதுதான் பிரச்சனை. நான் சொன்னால் உதடு கூட ஒட்டாது, நாமுன்னு சொன்னாதான் உதடு கூட ஒட்டும். சொல்லுங்கள், நான் சொல்லுங்கள், உதடு ஒட்டுதா? இல்லை. இப்போ நாமுன்னு சொல்லுங்கள், நாம். சில காரியத்துக்காக நான் சொல்கிறது தவறல்ல, அந்த நான் பெருமையாக சொல்லக்கூடாது. இதாங்க பிரச்சனை. அந்த நேரமே உங்களுக்கு தெரியும் சம்பவம். ஏசியாவை எசைக்கெல்லாம் இருக்குது, எடுக்க வேண்டாம். தூதன், அவனோடு கூட தூதர்கள் அப்படியே தள்ளப்பட்டாங்க. இப்போ அவன் வான மண்டலத்தில், இன்னுமாக பூமியில், பாதாளத்தில், அப்படியே குரூப்பாக ஆண்டவர் சில காரியங்களை, அதுதான் பிசாசா. பைபிளில் பேய்கள்னு எழுதியிருக்கு, அசுத்த ஆவிகள்னு இருக்குது. இன்னும் அவனை குறித்து பல பெயர் இருக்குது. திருடன், பொய்யன், இப்பிரபஞ்சத்தின் தேவன், அசுத்த ஆவி, மனுஷ கொலைபாதகன், உங்கள் என்னுடைய எதிராளி, இப்படி நிறைய பெயர். நான் சொன்னது இப்போ கொஞ்சம்தான் பிசாசு பெயர், பெயல்சபூல். இப்படி அவனுடைய பெயர் நிறையா இருக்குது. அதில் ஒரு பெயர், அவன் திருடன். பிசாசனுடைய கிரியைகள். இப்போ பிசாசு யாருன்னா, நல்ல தூதன் தான்.
இப்போ அவன் தள்ளப்பட்டு இவ்வளோ பேர்களோட அவன் பல டிபார்ட்மெண்ட்டு அமைச்சு உலகம் எங்கு பலவிதமான கிரியைகளை செய்கிறான். அதில் அவனுக்கு ஒரு பெயர் திருடன். யோவான் 10:10 சீக்கிரம் படிங்க. யோவான் 10:10 புதிய ஏற்பாட்டில். அப்படி எல்லாரும் எடுத்துக்கிட்டோமா? சீக்கிரம் எடுங்கப்பா. புதிய ஏற்பாட்டில் அப்படி குறிப்பு எடுக்கிறவங்க அதை வச்சுக்கிட்டு பைபிளையும் திருப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு பழக்கம் வரும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 10:10. இப்போ வாசிங்கம்மா. பாருங்கள், அவனுக்கு திருடன், பிசாசுக்கு ஒரு பெயர் திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஜீசஸ் சொன்னார், நானும் அவைகளுக்கு ஆடுகளுக்கு மந்தைக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் சபை மக்களுக்கு பரிபூர்ணப்படவும் என்ன செஞ்சேன்? வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே உயிரை கொடுக்க இயேசு வந்தார். ஆனால் உயிரை எடுக்க யார் வர்றா? திருடன். பிரதர், இந்த பிசாசை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நான் பயமுறுத்த சொல்லலை. அவன் அப்பையிலேருந்து அத்தனை வருஷம் அனுபவம் அவனுக்கு இருக்குது. ஆதாம்லேருந்து பார்த்தாள். ஆதாம்லேருந்து எத்தனை பேரை பார்த்தாள். இந்த நூற்றாண்டில் நீங்களும் நானும் வாழ்கிறோம். உங்களையும் தெரியும், உங்கள் அப்பாவும் தெரியும், உங்கள் தாத்தாவையும் தெரியும், தாத்தாவுடைய தாத்தாவும் தெரியும், இன்னொரு தாத்தாவும் தெரியும், ஆதாம்லேருந்து தெரியும். ஒரு ஆளை எப்படி கெடுக்கணும், எப்படி பின்வாங்கி போக வைக்கணும், என்னென்ன காரியம் செய்யணும், பாவம் செய்ய வைக்கணும், பாவம் செய்ய எப்படி தூண்டணும், குடும்பத்தில் எப்படி சண்டையை உண்டு பண்ணணும், சபையில் எப்படி பிரிவினையை உண்டு பண்ணணும், இப்படி பல காரியங்களை உலகத்தில் எப்படி மக்களை வேஷித்தனம் பண்ண வைக்கிறது, உபச்சாரம் பண்ண வைக்கிறது, கொலை செய்ய, இதெல்லாம் பாவம் செய்ய தூண்டுறது. பாவம் செய்கிறது மனிதன் தான். ஆனால் பாவம் செய்ய தூண்டுறது அவனுடைய கை வந்த கலை. யாரை எப்படி வெள்ள தள்ளணும், உங்களை எப்படி வெள்ள தள்ளணும், என்னை எப்படி வெள்ள தள்ளணும்னு சொல்லி எதிராளிக்கு தெரியும். அப்போ எதிராளி பிசாசை குறித்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவன் நம்மளை தெரியறது வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யார், எப்படிப்பட்டவன், அவன் சுபாவம் எப்படின்னு ஆண்டவர் A to Z வரைக்கும் அவனை குறித்து அட்டை டு அட்டை என்ன செஞ்சுருக்காரு? தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அதனால் வாலிப தம்பி, அம்மா, ஐயா, எனக்கு பிசாசை குறித்து தெரியாது, நான் விழுந்துட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு யார் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஒருவேளை தெரியாவிட்டாலும் இந்த செய்தியில் ஆண்டவர் உங்களோட தெளிவாய் பேசுகிறார். திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய யுத்தத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். கற்றுக் கொடுத்து அந்த யுத்தத்தில் பழகி டெய்லி நம்ம சாகிற வரைக்கும் யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யோசுவா 31 ராஜாக்கள் யுத்தம் முடிஞ்சு ஓஞ்சதுன்னு போட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு எனக்கு சாகிற வரைக்கும் இந்த முழங்கால் யுத்தம், சாகிற வரைக்கும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய, அதை பின்னாடி சொல்கிறேன் எப்படி இப்படிலாம் யுத்தம், ஆவிக்குரிய ஆயுதங்களாம் வேகமாக சுருக்கம் சொல்கிறேன். அப்போ திருடன்னு பார்க்குறோம். ஒரு இன்னும் நிறையா அவனுடைய கேரக்டர் சொல்லலாம். திருடனுங்கிற ஒன்றை மட்டும் சொல்லி அடுத்த குறிப்புக்கு போகிறேன் மற்ற காரியங்களுக்கு. திருடன்னா என்ன தெரியுங்களா? உங்களையும் என்னையும் பாவம் செய்ய வச்சு பரிசுத்தத்தை திருடுவான். ரெண்டாவது, மனிதர்களுக்கு வியாதியை கொடுத்து சுகத்தை, ஆரோக்கியத்தை அவன் என்ன செய்வான்? திருடுவான். நீங்கள் சுகமாக இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது. யோபுக்கு வியாதி கொடுத்தது யாருங்க? சாத்தான். வச்சிருந்தாலேருந்து முள்ளந்தள்ள வர 18 வருஷம் அந்த அம்மா சர்ச்சுக்கு வருது, கூனியாக வருது, எலும்ப வலையை செஞ்சு ஆபிரகாமின் குமார்த்தி விண்ணை பார்த்து நடக்க வேண்டிய அவள் மண்ணை பார்த்து நடந்தாலே அந்த எலும்பில் வந்த பிரச்சனை யாரால் வந்தது? சாத்தான். பாவத்தினாலும் வியாதி வரும், இயற்கையாகவே வியாதி வரும், ரைட்டுங்களா? அதே நேரத்தில் சாத்தானாலும் சில நேரம் அவனுக்கு ஒரு பெயர் பலவீனப்படுத்துகிற ஆவி. ஆவி. அடுத்து, வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்கி உங்கள் லாபத்தை அவன் திருடுவான். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் குழப்பத்தை உண்டு பண்ணி, நஷ்டத்தை உண்டு பண்ணி, பிரச்சனையை உண்டு பண்ணி உங்களுடைய லாபத்தை திருடுவான். பிசாசை இனம் கண்டு கொள்ளுங்கள். பிசாசோடு யுத்தம் செய்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும். அன்றைக்கு யோசுவா எழுத்து பிரகாரம் யுத்தம் செய்தார். நீங்களும் நானும் எந்த மனுஷனோடும் எந்த மனுஷியோடும் பேஸ் டு பேஸ் எழுத்து பிரகாரம் யுத்தம் செய்ய தேவையில்லை. ஆனால் ஆவிக்குரிய யுத்தத்தை செஞ்சால் தான் இந்த ஆவி மண்டலத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? சில காரியத்தை சுதந்திரிக்க முடியும். இப்போ பாவம் செய்யாமல் அவனை எதிர்த்து நின்றா தான் பரிசுத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். வியாதியை கொண்டு வரும்போது இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவியே உன்னை துரத்துகிறேன் என்று எதிர்த்து நின்றால்தான் நீங்களும் நானும் சுகத்தை, ஆரோக்கியத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். வியாபாரத்தில் பண விஷயத்தில் நஷ்டத்தை உண்டாக்கும் போது நஷ்டத்தை உண்டாக்குற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கொடுக்குற ஞானத்தில் அந்த காரியத்தை செய்யும் போது தான் லாபத்தை சம்பாதிக்க முடியும். அவன் லாபத்தை திருடுவான், பணத்தை திருடுவான். இன்னொன்று சொல்லட்டுங்களா? குடும்பத்தில் சண்டையை உண்டு பண்ணி சமாதானத்தை திருடுவான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சும்மா கொடுங்க. அதில் ஒரு ரகசியம் இருக்குது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. வீட்டில் நடக்கிற சண்டையை என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா?
நம்ம என்னென்ன நினைக்கிறோம், நீங்களும் நான் மனைவியை தான் சொல்கிறோம். மனைவி என்ன சொல்கிறாங்க, புருஷனும் சொல்கிறாங்க. அப்பா அம்மா சேர்ந்து இந்த பிள்ளைகளால் தான் எங்கள் வீட்டில் குடும்ப சண்டை அப்படிங்கிறோம். இது இல்லைன்னா பக்கத்து வீட்டில் எல்லா பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, துணி காய போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், எதோ ஒன்று ஒத்தே இருக்க முடியாது. சரி போகட்டும். இப்படி சண்டை வர்றதுக்கெல்லாம் காரணம் நம்ம மனிதரை நினைக்கிறோம். இன்றைக்கி பிசாசு எப்படி வருவான்? இந்த ஓனிடா டிவிலாம் இப்போ கொஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். கொம்பு வச்சுக்கிட்டா வருவான். சொல்லுங்கள் சத்தம்மா. அப்படி வந்தால் தான் உசாரம் பண்ணிடுவாமே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர், கை கொடுத்து சொல்லுங்கள். சோத்திரம். அப்போ ஓடிடா மாரிலாம் வரமாட்டான். இப்படி அப்படியே ஆடிக்கிட்டு வந்தானா உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சு போயிடும். சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரொஃபஸராக இருப்பாங்க, இன்ஜினியராக இருப்பாங்க, பாஸ்டராக இருப்பாங்க, விசுவாசியாக இருப்பாங்க. இடம் கொடுத்தா மடத்தை பிடிப்பான். யூதாசுக்குள்ளே என்ன புகுந்தான்? அப்போ நீங்களும் நானும் இடம் கொடுத்தா அவன் என்ன செய்வான்? நீங்கள் என்ன அபிஷேகம் பெற்றாலும், திருவிருந்து எடுத்தாலும், சர்ச்சுக்கு வந்தாலும், என்ன காரியம் செஞ்சாலும் நீங்கள் இடம் கொடுத்தா பிசாசு உள்ள நுழைவான். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் பிதா, குமார், பரிசுத்த ஆவியானவருக்கு தான் இடம். நல்ல காரியத்துக்கு தான் இடம். பிசாசின் சரக்கு நம்மள்கிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது. பிசாசின் சரக்கு இருந்தால் இருதயத்தை விட்டு என்ன செய்யணும்? ஆவிக்குரிய இருதய விருத்த சாதனம் பண்ணிடணும். நுனித்தோலை நேக்கிற மாதிரி இருதயத்தில் பிசாசின் சரக்கு இருந்தால் பிடிங்க என்ன செஞ்சணும்? ஜெபத்தில் தூக்கி எரிஞ்சிடணும். இருதயத்தில் வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுதாங்க பிசாசினுடைய கிரிய சண்டையை பண்ணுறது, குழப்பத்தை உண்டு பண்ணுறது, சபையில் பிரிவினையை உண்டாக்குறது. என்ன ஏதோ ஒரு காரியத்தை ஒன்றுட்டு எங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல, பாஸ்டர் எங்களை மதிக்கிறதில்ல, எங்களோட பேசுகிறது, ஏதோ ஒரு காரியத்தை வச்சு எப்படியோ சண்டையை உண்டு பண்ணி, பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லை, அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லி இன்னும் இந்த சபைக்கு வேண்டான்னு சொல்லி, அப்படி ஏதோ அவனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? அதனால தான் உங்களை எல்லா ஞாயிறும் வர சொல்கிறோம். 1 2 3 வாரம் 4 வாரம் நீங்கள் வரலன்னா அப்படியே அவன் என்ன செஞ்சிருவான்? அப்படியே அந்த ஐக்கியத்தை விட்டு என்ன செய்வான்? பிரிச்சிருவான். திருவிருந்துக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிறும் முக்கியம். ஒரு அல்லையா சொல்லாமா? ஒவ்வொரு ஞாயிறும் உயிர்த்தெழுந்த நாள். அப்போ ஒவ்வொரு ஞாயிறும் ஆண்டவரே இது கர்த்தருடைய எட்டட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது, 11 மணி, உச்சி மீது வானிடந்த போதிலும் அச்சமில்லைன்னு சொல்லி ஆண்டவரே எத்தனை காது குத்து வந்தாலும், எத்தனை கல்யாணம் வந்தாலும், எத்தனை பிஸ்னஸ் வந்தாலும், கோடி பணம் வந்தாலும் 11 மணிக்கு முடிச்சு இன்னைக்கு திருவிருந்து எடுத்துகிட்டு தான் போய் அந்த கோடி பணத்தை வாங்குவேன்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ அவங்களே ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நல்ல சத்தமாக ஒரு இல்லையா சொல்லாமா? ஆமாம், ஸ்தோத்திரம். இப்படி நிறைய சொல்லலாம் பிசாசின் கிரியை. அதை எதிரியுடைய காரியத்தை தான் சொல்கிறேன். அவன் விக்கிரக ஆராதனை இன்றைக்கி அவனை வணங்குன்னு சொல்லிட்டு என்னைக்கு இந்த வேத வசனம் வந்தது, மனக்கண்கள் ஆண்டவர் திறந்தா. இயேசுதான் தெய்வம், ஆவியானவர் தான் தெய்வம், பிதாதான் தெய்வம் என்று அறிந்து கொண்ட நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக. ஏன்னா தெரியாதவர், அதனால தான் இன்னும் அநேகர் தெரியாம வாழையடி வாழையா அப்படி இருக்கிறாங்க. விக்கிரக ஆராதனை, சில வழிபாடு, மனிதரை கும்பிட்றது, ஒரு லைட்டு வந்தால் அப்படி இப்படிங்கிறது, ஒரு பாம்பு வந்தால் தெய்வம்னு சொல்கிறது. கடிச்சா தெரியும். ஆமாம், நல்ல பாம்பு எங்கே? நல்ல பாம்பு கொத்துனா தெரியும், உயிர் போனால் தெரியும். இப்படி மனுஷன் அந்த மூட நம்பிக்கையில் ஆமாம் அதை அடிக்கக்கூடாது, பால் கொடுக்கணும், இப்படி பல காரியங்கள் நிறைய சொல்லட்டும். மந்திரவாதம், பில்லி சூனியம், இதெல்லாம் பிசாசனுடைய கிரியை. இன்னொன்று சொல்லட்டுங்களா? நீ கடைசி கால அடையாளம் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர். நான் அன்போடு தாழ்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களாம் நல்லா தான் ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் பேரை சொல்ல விரும்பலை. ஆனால் அநேகருடைய பிரசங்கம் இன்றைக்கி என்ன இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஆனால் நல்ல மனிதர்கள் தான், நல்ல ஊழியக்காரர் தான். அவங்க செய்தி ஆரம்பத்தில் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ அவருடைய பாடல்கள், இப்போ அவருடைய காரியங்கள், இப்போ அவருடைய அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குற காரியங்கள் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அது மாதிரி நீங்கள் நல்ல ஊழியர்கள் இப்போ இங்கே சபைக்கு வரீங்க, இங்கே செய்தியை கேட்குறீங்க.
நான் பண்ணுற பிரசங்கத்தையும் நீங்கள் திரும்ப ஆராய்ஞ்சு பாருங்க, வசனத்தின் பிரகாரம் இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை மாற்றி இருந்தால் என்னை எல்லாரும் மத்தியில் சொல்லிடாதீங்க. தனியாக கூப்பிட்டு பாஸ்டர் இந்த வசனம் இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு தெரியாட்டாலும் மூத்த ஊழியக்கார்ட்ட கேட்டு சொல்கிறேன். எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது மாதிரி எந்த ஊழியக்காரர்களை நீங்கள் நேசித்தாலும் அன்னைக்கு அப்படி பிரசங்கம் பண்ண இன்னைக்கு அப்படி அவர் இருக்கிறார். அவர் எதை டீச்சிங் பண்ணுறார்? சத்தியத்தை பகுத்து போதிக்கிறாரா இல்லை ஒன் சைடாக போதிக்கிறாரா? இப்படிலாம் விசுவாசிகள் என்ன செய்யணும்? இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள். மற்ற இடத்துல கிரியைகள்லாம் பார்க்குறோம், அது தெரிஞ்சிடும். ஊழியக்காரன் மூலம், கள்ள தீர்க்க தரிசனம் மூலம், கள்ள போதகம் மூலம் இன்னைக்கு பிசாசு பலவித உபதேசங்களை கொண்டு வந்து சபையை தாறுமாறாக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டுமா? எடுத்து வாசிங்க. 1 யோவான் 3:8. சீக்கிரம் 1 யோவான் 3:8 எடுத்தவங்க வாசிங்க. அப்படி பின்னாடி இருக்கும் பைபிள் எடுங்கப்பா. பின்னாடி இருக்கும் 1 யோவான் 3:8 வாசிக்கும் பிரதர். கரெக்டான வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசனால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பார்த்தீங்களா, ஏனெனில் பிசாசானவன் எப்பலேருந்து அவன் பாவம் செய்கிறான்? ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்து ஆதி முதல் பாவம் செய்கிறான். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி, பிசாசின் கிரியைகளை அழிக்கும் படிக்கே வாசிங்க பிரதர், நீங்கள் தான் வாசிக்கணும். பிசாசின் கிரியைகளை அழிக்கும் படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒரு அல்லேலூயா சதாமா. இயேசு வந்ததற்கு ஏறக்குறைய பல காரணங்கள் உண்டு. ஆனால் முக்கியமாக 21 காரணங்களை வேத பண்டிதர்கள் எழுதி வச்சுருக்காங்க. அதில் மிக முக்கியமான காரியம், பாவிகளை ரட்சிக்க வந்தார், உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க தான் வந்தார். அப்படி அழித்த ஆண்டவர் இப்போ இன்னொருத்தர் லூக்கா 10:19 தெரிஞ்ச வசனம் தான். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை உங்கள் கையில் இப்படி தான் நம்ம அழிக்கணும். இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். 10:19 சிஸ்டர். இதோ சர்ப்பங்களையும் இதோன்னு வரும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அவனுக்கு சகல வல்லமை இருக்கு. அவனை ஏன்னா தான் நினச்சிக்காதீங்க, ஆனால் பயப்படக்கூடாது. அப்படி சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் யாருக்குங்க? கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, உங்களுக்கும் வாலிபரே, உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்கிறாரு? அத்தாரிட்டி அண்ட் பவர், அதிகாரத்தையும் வல்லமை என்ன செய்கிறாரு? அவர் கொடுக்குறாரு. பிரதர், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என்ன மாரி தலைமுடியில் கையை வைங்க. அவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட விழாது. அதுக்கு தான் வைக்க சொன்னேன். ஐயோ, சீவும்போது அவ்வளோ முடி இருந்துச்சே, இடுப்பளவு முடி இருந்துச்சே, இப்போ அப்படியே மேலே ஏறிக்கிட்டு வருதே, ஐயோ கொட்டுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியே சித்தம் இல்லாமல் தலைமுடியில் ஒன்று விழாது. கருப்பு அவர் சித்தம் இல்லாமல் வெள்ளையாய் மாறாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிசாசு சேதப்படுத்த முடியாது. ஜோசுவா பார்த்து சொன்னார், யுத்தம் பண்ணும்போது முதல் காரியம் என்ன அடிக்கடி சொல்லுவார்? பயப்படாது. ஜோசுவா பயப்படாத. பயம் வரும். ஜோசுவாக்கும் பயம் வந்துச்சு, அதனால தான் பயப்படாத. 31 ராஜாக்களை ஏற்றிருக்கும் போது அவர் மாம்சத்தில் தானே இருந்தார். ஊழியக்காரர் இருந்தாலும் சோல்ஜராக இருந்தாலும் பயம் வந்துச்சு. ஆனால் பயப்படாத. அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒப்பு கொடுத்துட்டேன். அதான் கிரேஸ், கிருபை. ஆண்டவர் தான் யுத்தம் செஞ்சார். ஆனால் இவங்க போகணும், செய்யணும். செய்யாமல் அவர் யுத்தம் செய்ய முடியாது. ஆண்டவரும் இணைஞ்சு தான் நம்ம யுத்தம் செய்கிறோம். அப்போ நம்ம மாம்ச பலத்தினால பிசாசை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய கிருபையினால, வல்லமையினால, அதிகாரம் அவர் கொடுத்த அதிகாரத்தினால, இயேசு நம்மோடு இருப்பதனால இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமை, எத்தனை வல்லமையாக இருக்கட்டும், அந்த வல்லமையை மேற்கொள்ள கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்று உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தார். 1000 மந்திரவாதி சேர்ந்து உங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனியம் வைத்தாலும் ஒன்று பலிக்காது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. உங்கள் வீடுகளை இரத்த கோட்டைகளை மறைத்து, அன்றைக்கு பஸ்கா அடிக்கப்பட்டது. அதுக்காக தான் அந்த திருவிருந்தை மாதம் ஒரு தடவை நாம் ஏதோ ஏனோதானோ என்று இதை கொண்டாடவில்லை. அன்றைக்கு பஸ்கா அடிக்கப்பட்டது, ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டது. சங்கார தூதன் அந்த வீட்டில் என்ன செய்யல?
எகிப்துடைய அத்தனை வீடு சுடுகாடாக மாறினது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு கூடாரத்தில் கூட ஒரு சாவு கூட கிடையாது. யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் எகிப்தில் அந்த பார்வோன் பிள்ளையோட ஆண்டி அடிமை பிள்ளை வரைக்கும் அத்தனை வீடு வீடு சாவு. யாருங்க இளவு சொல்லி போகிறது? யாருங்க துக்கம் விசாரிக்கிறது? யார் அடக்கம் பண்ணுறது? எகிப்தே சுடுகாடாக மாறினது. ஆனால் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் ஒரு சாவு கூட இல்லை. ஆண்டவர் ரத்த கோட்டைக்குள்ளே மறைப்பா. எனக்கு ஒரு பாடல் வருகிறது, நல்ல கைகளை தட்டி பாடலாமா? இரத்த கோட்டை கொல்லே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீ தீண்டாது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. நல்ல தைரியமா சொல்லுங்க, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டா. பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட். நல்ல தைரியமாய், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும். அப்ப பிசாசுனுடைய கிரியைகள், அவனோட யுத்தம் பண்ண ஒரே எதிரி அவன் தான். அப்படி கிரியைகள்லாம் பார்த்துட்டோம். அப்போ அவனோட யுத்தம் செய்யணும்னா நம்ம பயப்படக்கூடாது. ரெண்டாவது அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். யாக்கோப்பு 4:7. சீக்கிரம் ஏன் எடுக்கிறேன்னா நீங்கள் இதை படிக்கணும், வாலிப பிள்ளைகள்லாம் படிக்கணும். புதிய ஏற்பாட்டில் யாக்கோப்பு 4:7. சோம்பலாக இருக்கக்கூடாது சர்ச்சில். புதிய ஏற்பாட்டில் பின்னாடி இருக்கும்பா, கடைசியில் இருக்கும்பா. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வாலிப தம்பி, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு நடந்து போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு அண்ணன் நடையாக போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு சைக்கிளில் போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஆட்டோவில் போவான். துண்டகான துணியகான என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில், சபையில், தேசத்தில் இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு விரோதமாக டெய்லி எல்லா சபையும், நம்ம சபை மாத்திரமல்ல, எல்லா ஊழியர்களும், எல்லா திருச்சபையும் யுத்தம் செஞ்சு தான் அந்த தேசம் அவன் பிடியில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்யணும்? ரட்சிப்புகளை நம்ம நடத்த முடியும். பிசாசு அநேகரை பிடிச்சி அவன் சபைக்கு போகக்கூடாது, அல்லேலூயா கொடுக்கக்கூடாது, சபை பிரகாரம் கல்யாணம் நடக்கக்கூடாது, ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. இப்படி பார்வோனின் ஆவி, பார்வோன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பார்வோனின் ஆவி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, பிசாசின் ஆவி. அந்தி கிறிஸ்து இன்னும் வரல. அந்தி கிறிஸ்தின் ஆவி எதிர்த்து நிற்கிற ஆவி இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறது. ஏசபேல் ராணி செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஏசபேலின் அட்டுழியங்கள் தேசத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. பிள்ளையாம் இல்லை, இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசி பிள்ளையாம் போல கள்ள தீர்க்கதரிசி ஆவிக்குரிய வட்டாரத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆவியை இனம் கொண்டு கொள்ளணும். இந்த வசன பிரகாரம் ஆகியால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடி போவான், உங்கள் தொழிலை விட்டு ஓடி போவான், சபையை விட்டு ஓடி போவான். நீங்களும் நான் அதை தான் யுத்தம். ஏத்து நிற்கிறதா யுத்தம், பயப்படாமல் இருப்பதான் யுத்தம், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிறதா யுத்தம். சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரத்தை எடுத்து ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் அவனுக்கு ஏத்து நிற்பதுதான் யுத்தம். அன்றைக்கு எவ்வளவு தைரியமா ரத்தம் சிந்தி அவங்க 31 ராஜாக்கள் 7 பெரிய ஜாதிகளோடு கூட நேரம் கண்ணு விழிச்சு தியாகமாய் போய் வாளை எடுத்து ஈட்டி எடுத்து அவர்கள் யுத்தம் செய்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள். நாம் ரத்தம் சிந்த தேவையில்லை, யாருடைய ரத்த பலியை கேட்க தேவையில்லை. இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு, வசனத்தை எடுத்துக்கொண்டு பிசாசோடு என்ன செய்யணும்? யுத்தம் செய்யணும். எபேசியர் 6:10-18 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. கடகடன்னு நானே சொல்கிறேன், நேரத்தை கருதி நீங்கள் வாசித்தா நேரம் ஆயிரும். அப்படி எல்லாரும் எடுத்துருங்க. எபேசியர். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு முன்னாடி, கலாத்தியருக்கு அப்புறம் இருக்கும் பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம். அப்படி சேர்ந்தே கூட படிச்சுட்டா எல்லாரும் படித்த மாரி கூட ஒரு திருப்தி வந்துடும். எல்லாரும் படிக்கலாமா? எபேசியர் 6:10 படிக்கலாமா? கடைசியாக இருக்கணும். படிக்கலாமா? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும்
வேண்டுதலோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி ஸ்பீடுக்கு படிங்க. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவராகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்னி அஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். கிரேஸ் ஐபிய சபையாரே, ரிச்சினியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணு வேண்டுதலோடும் கூட வெளுத்திருங்க. இதாங்க நமக்கு ஆயுதம். அன்னைக்கு துப்பாக்கி, ஈட்டி, அரிவாள், இப்படி அந்த ஆயுதம் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு AK-47 வெடிகுண்டு, இன்னுமாக இன்றைக்கி இருக்கிற யுத்தம். இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இது ரெண்டையும் எடுக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் அருவாளையும் எடுக்க வேண்டாம், ஈட்டியும் எடுக்க வேண்டாம். என்ன புதிய ஏற்பாட்டு இந்த யுத்தமும் வேண்டாம். நம்ம யுத்தம் என்ன யுத்தம்? எப்படி ஆவிக்குரிய விருத்த சேதனம் மாதிரி ஆவிக்குரிய யுத்தம். இன்றைக்கி சுன்னத் பண்ண தேவையில்லை, ஆனால் ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணணும். அதான் போன வாரம் செய்தி. எழுத்து பிரகாரம் யுத்தம் பண்ண தேவையில்லை. இதுதாங்க நமக்கு ஆயுதம். ஏன்னா மாம்சத்தை பிசாசின் தந்திரம், அவன் தந்திரவாதி. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லன்னு பைபிளில் போட்டிருக்கு. கேட்டுங்களா? இன்னொரு இடத்துல ஒரு வசனம் ஞாபகம் வருது. எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் இல்லை, அவன் சிங்கம் கிடையாது, அவன் அசிங்கம். அவன் சிங்கம் கிடையாது, சிங்கம் போல டூப்ளிகேட் சிங்கம். சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தருகிறான். உங்களை எப்படி சபையை விட்டு விளக்குறது, பைபிள் படிக்கிறது விட்டு விளக்குறது, பின்வாங்க செய்கிறது, குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுறது, இப்படி அவனுடைய கிரியை ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்படி யாரை எந்த விதத்தில் விளை வைக்கலான்னு அவன் ஆதாம்லேருந்து பார்த்துருக்கான். உங்களையும் தெரியும், என்னையும் தெரியும், அடிக்கடி நான் சொல்கிற மாரி. ஆனால் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இனம் கண்டு கொண்டு இந்த இதை எடுத்தோம்னா ஏன்னா போராட்டம் உண்டு. அப்போ நான் இதில் இப்படி ஆர்டர் வேறு மாரி இதில் இருக்குது. நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்னை கவனிச்சா போதும். முதல்ல உங்கள் தலையில் என்ன இருக்கணும்? ஹெல்மெட் இருக்கணும். ஹெல்மெட் என்ன செய்யணும்? தலைச்சீரா. பாருங்கள், நிறைய ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டால் கொஞ்சம் அடி விழுவும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறையா ஹெல்மெட் இல்லாதனால தான் தலை போய் பட்டால் என்சான் உடம்பிலே சிரசே பிரதானம். பாருங்கள், மற்ற எந்த இடத்துல அடிப்பட்டாலும் நம்ம வந்துக்கலாம். தலையில் அடிப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சிடெண்ட் ஆனவங்களாம். அதனால் தலை ரொம்ப முக்கியம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது 17 பாருங்கள், ரெச்சனியம் என்னும் தலை சீரா. இதில் ஆர்டர் வேறு மாதிரி இருக்குது. நான் இப்படி உங்களுக்கு மனதில் பதிய சொல்கிறேன். முதல்ல தலையில் அது இருக்கணும். ரெண்டாவது நெஞ்சில் கையை வைங்க, மனசில் பதியும். அதுக்காக தான் இப்படிலாம் ஆக்ஷனோட சொல்லி தரோம். நேற்று குச்சி எடுத்த மாதிரி ஈட்டிக்கு. சரி, கையை கீழே போடுங்க. இந்திரா காந்தி மெய்காப்பலை சுட்டாங்க தெரியுமா வாலிப தம்பி? எங்க நம்பினாங்க. நம்பிக்கை துரோகம் தான் இந்த உலகத்தில் அநேகமாக இருக்குது. எதிரி தான் சுடுவாங்க, வீட்டில் காவலாளர்கள் சுடுவான்னு அந்த அம்மா கனவுல கூட நினச்சிருக்குமா? அந்த அம்மா சாவர வயசா இந்திரா காந்தி அம்மா? இந்திரா காந்தி அம்மா எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும், பெரியவங்களுக்கு. சின்ன பிள்ளைங்க படிச்சிருப்பீங்க. வீட்டை விட்டு வெளியே இப்பொழுது ஃபுல் அட் ஃபுல் அதை போட்டிருப்பாங்க. அன்னைக்கு வீடு தானே, நம்ம காப்பாளர் தானே வந்தார். சட்ட 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 AK-47 அப்படி என்ன செஞ்சிட்டான்? அந்த அம்மா நம்மளாம் தெரியும், பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க. வர்றதால நம்ம அந்த டைம்லாம் இருந்தால் நமக்கு விவரம் தெரியும். யோசிச்சு பாருங்கள். ஏன் அவருடைய மகன் ராஜீவ் காந்தி தமிழ்நாட்டில் வரும்போது ஒரு சகோதரி வந்து வெடிகுண்டை என்ன செஞ்சிட்டாங்க? இந்த யுத்தத்துக்காக அதெல்லாம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த அம்மா அவர் நினச்சிருப்பாரா? ராஜீவ் காந்தி அந்த பிள்ளையும் அதையும் வெடிகுண்டை ரிமோட் கண்ட்ரோல் பண்ணவும் அதுவும் செதறி போய் அவருடைய உடல் என்ன செஞ்சது? செதறி போய். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ பிசாசு உங்களை என்ன ஊழியத்தை தாக்க வரும்போது நீதி என்னும் மார்க்கவசம் என்ன செய்யணும்? இருக்கணும். 14 போட்டிருக்கு பாருங்கள், நீதி என்னும் மார்க்கவசம். இப்போ தலையை சொல்லிட்டேன், ஹெல்மெட் போடணும். உலகப்புறம்னா ஹெல்மெட்டு போடுங்க. ஆவிக்குரிய
அந்த ரட்சிப்புங்கிற ரட்சணியம் என்னும் தலை சீரா ஹெல்மெட்டை போடுங்க. நீதி என்னும் அந்த மார்க்கவசம். சரி, அடுத்து 14 பாருங்க, சத்தியம் என்னும் பெல்ட்டு கச்சன்னு போட்டிருக்கு. இப்போ சிஸ்டங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆண்களுக்கு ஃபேண்ட்டு நிற்கணும்னா என்ன தான் போட்டால் ஒன்று, அதனால தான் அடிக்கடி இழுத்து இழுத்து விட்டுக்கிறாங்க. பெல்ட் என்னது ரொம்ப முக்கியம், கேட்டுங்களா? அப்போ அந்த பெல்ட்டு உலகப்புறான பெல்ட்டு போடுறோம், இன் பண்ணுறோம், ஓகே, அது நம்ம நல்லது, நம்மளை காக்குது, மானத்தை காக்குது. அதுமாரி ஆவிக்குரிய பெல்ட்டு 14 சத்தியம் என்னும் கச்சையை அறையில் நீங்கள் கட்டணும். அடுத்து ஒரு மிலிட்ரி மேனுக்கு பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. அதுமாரி ஷூ என்ன செய்யணும், நீங்கள் போடணும். அப்படி தான் போட்டிருக்கு. 15 பாருங்கள், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் செப்பல், ஷூ, அந்த ஷூவை தான் போட்டுக்கணும். இதை தவிர சும்மா ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு, சும்மா இந்த பெல்ட்டை போட்டுக்கிட்டு நானும் உன்னோட வித்த வரான்னா பிசாசு அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். இதுதான் ஆவிக்குரிய ஆயுதம். இப்போ புரியுதுங்களா? இந்த ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஒரே எதிரி சாத்தான என்ன செய்யணும், சாகிற வரைக்கும் அவனோட என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும், போராடணும். ஏன்னா நம்முடைய போராட்டம் வானம் மாம்சத்தோட ரத்தத்தோடு மல்ல, துறைத்தனங்களோட, அங்கே இருக்கிறான் அதிகாரங்களோட, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானம் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு என்ன செய்யுது, ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு, சாகிற வரைக்கும் போராட்டம் உண்டு, எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு தான் வெற்றி, பயந்துராதீங்க. அதுக்கு வழியையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, எப்படி யுத்தம் செய்யணும்னு. சரி, நான் சொல்லுங்கள். தலையில் என்ன இருக்கணும், ரட்சணியம் என்னும் தலை சீரா. மறுபடியும் மார்பில் என்ன இருக்கணும், நீதி செஞ்சோம்னா அந்த மார்க்கவசம் போட்டிங்கன்னு அர்த்தம், நீதியாக இருக்கணும். அடுத்து பெல்ட் என்ன செய்யணும், சத்தியம் என்னும் கச்சை. அப்புறம் செப்பல் என்ன ஆயத்த சுவிசேஷம், சுருக்கமாக சொன்னால் சுவிசேஷம் சொல்கிறது இது. சரி, ரைட்டு, கவனிங்க. ஆயுதத்தில் 2 இருக்குது, தாக்குகிற ஆயுதம், காக்குகிற ஆயுதம். சொல்லுங்கள் சத்தமாக. எதிரியை தாக்குகிற ஆயுதம், காக்குகிற ஆயுதம், நம்மளை காக்குகிற ஆயுதம். ரைட்டுங்களா? அதில் அந்த நீதி என்னும் மார்க்கவசமும் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்து இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். 16 பாருங்களேன், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை. இன்றைக்கி பாருங்கள், ஒரு போலீஸ் பிரச்சனைகளை கல்லறியும் போது போலீஸ்காரங்க என்ன வச்சுருக்காங்க, ஒரு கூடையில் வச்சுருக்காங்களா இல்லையா, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா தலையில் போடக்கூடாது, முகத்தில் போடக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க, கேடகம் மாதிரி. அப்போ பிசாசு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக இப்படி வரும்போது, பலவித கிரியைகளை கொண்டு வரும்போது, எடுத்து விசுவாசம் என்ன கேடகத்தை என்ன செய்யணும், கிட்டிக்கணும். விசுவாச வார்த்தையை பேசணும். பொல்லாத பிசாசை, போ, என் பிசினஸ் ஆஸ்வதிப்பா, நான் சுகமாக இருப்பேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், சபையில் தான் நடக்கணும், ஊழிக்கார் மத்தியில் தான் நடக்கும், என் பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுப்பாங்க, என் வீட்டுக்காரர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. பொல்லாத பிசாசை தடை செய்கிற ஆவி எப்படி நீங்கள் இப்படி பல காரியங்களுக்காக, இந்த காரியத்துக்கு மாத்திரமல்ல, இப்படி உங்களை மனமடி உண்டாக்குற பொல்லாத ஆவியை, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கேன், நீ என்ன வேதனை கொண்டு வந்தாலும், நஷ்டம் கொண்டு வந்தாலும், மனுஷன் மூலம் வந்தாலும், ஆபீஸில் வந்தாலும், வேலை ஸ்தலத்தில் வந்தாலும், சபையிலே சில ஆட்களை எழுப்பினாலும், உன்னை கண்டிருக்க, உன் எதிராளியை கண்டிருக்க அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்யணும், சத்துருவை நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் என்ன செஞ்சிருப்பேன், நான் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்காந்துருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், என்னை வெளிச்சத்தில் கொண்டு வர, நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளை நல்லா நடக்கும், என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் நடக்கும், இப்படி சபை வளரும், சபைக்கு தேவையான பொருளை வாங்கும். இதே இடத்துல 40க்கு 20க்கு உங்கள் வீட்டில் மாடி வீடு கட்டுறது போல் எல்லா வீடுகளும் சேர்ந்து சபையில் இதேமாரி ஒரு மாடி வீடு கட்டுவோம். ஒரு அல்லையா ஆமீன் வரும், சொன்னோட தான் வருது, சொல்லும்போதே எழுப்புதல் வரணும். வேணும் என்ன செய்வோம், வாங்குவோம். அதனால தான் நான் விசுவாச வார்த்தையை பேசுகிறேன். ரைட்டுங்களா? அப்படி பேசி தான் இந்த தச்சு வந்தது, பேசி தான் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் வந்தது, பேசி தான் சுதந்திரிக்கிறோம். இன்னும் கூத்தூர்லேருந்து ஜனங்க வருவாங்க, இந்த உலக ஆசீர்வாதத்தை விடுங்க, இன்னும் பல்லூர்லேருந்து வருவாங்க, பள்ளிவடையிலேருந்து வருவாங்க, சமயபுரத்துலேருந்து வருவாங்க, ஈச்சம்பேட்டிலேருந்து வருவாங்க, தாளக்குடியிலேருந்து வருவாங்க, ஐயரண்டபுரத்துலேருந்து வருவாங்க, இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டோம், கீழே வாழையிலேருந்து வருவாங்க, மேலே வாழையிலேருந்து வருவாங்க, நுச்சியத்திலேருந்து வருவாங்க, முசிறிலேருந்து வருவாங்க, அது வரைக்கும் எங்கிட்ட மனுச்சூர்லேருந்து வருவாங்க. இதெல்லாம் சொன்னோம்னா இப்போ வாயில் சொல்கிறது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். கர்த்தர் கிரியை செய்வார். யாரை கொண்டாவது ரட்சித்து அவருடைய காரணமே என்ன செய்யும், அப்படியே எப்போ வண்டி வாகனம் காரெல்லாம் இருக்குது சல்லுன்னு சபைக்கு வர அளவு கர்த்தர் செய்வார். திருச்சபை வளரும். ஒரு ஆராதனை நடக்கும், சத்தமாக அல்லேலூயா. 2 ஆராதனை நடக்கும், 3 ஆராதனை நடக்கும்,
நாலு ஆராதனை நடக்கும், சபையில் எழுப்புதல் உண்டாகும். சபையில் இருக்க ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி அல்ல வீட்டு கூட்டத்துக்கு வருவாங்க. நல்ல சத்தமாக ஆமே. வீட்டில் இருக்க பெண்கள் ஜெபத்துக்கு வருவாங்க. ஆமேன். குறையுதே. அதிகாலை ஜெபத்துக்கு வருவாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் வர்றீங்களோ வள்ளியா, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பிரதர் மாறுவார், இந்த சிஸ்டர் மாறுவார், சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகும், இந்த வாலிப தம்பி மாறுவான், நான் மாறுவேன், அப்படி என்று நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பிசாசோட பேசுகிறோம், பேசுங்க. ஆனால் அவனோட ஐக்கிய வைக்கக்கூடாது. அவன் கிரியை, அவன் சரக்கு நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது. ஆனால் அவனுக்கு விரோதமாக என்ன செய்யணும்? அவன் அவிசுவாச வார்த்தை அப்படி இப்படி கொண்டு வரும்போது, பரியா நீ என்ன வந்த, என்ன நல்லா இருக்க, வந்து எப்படி இருக்க, அப்படி இருக்கலாம் சொல்லுவோம். பொல்லாத பிசாசை, எசந்தே கெடுக்கிற பிசாசை, ஒரு மனித கெடுக்கிற பிசாசை, குடும்பத்தில் சண்டையை உண்டாக்குற பிசாசை, பிரிவினையை உண்டாக்குற பிசாசை, சபையில் ஆத்துமாக்களை பின்வாங்கி போக செய்கிற பிசாசை, எத்தனை முறை அழைச்சாலும் சபைக்கு வராமல் தடையை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசை உன்னை துரத்துகிறேன். இப்படிலாம் பேச சொல்லி உங்களுக்கு கற்று தாரோம். பேசி பாருங்க, கத்தர் கிரியை செய்வா. என் புள்ள இவ்வளோ வைராக்கியமாக இருக்கே, நடக்காமல் இருக்கும்போதே நடக்கும், சுகமாக இருப்பேன், ஆரோக்கியமாக இருக்கேன், வேலை கிடைக்கும், உயருவேன், நல்லா வார்த்தையை சொல்லுதேன்னு சொல்லி உங்கள் யோசுவா விசுவாச வார்த்தையை பேசி பேசி தான் உயர்ந்தார். பிசாசோட அந்த அவங்களோட யுத்தம் பண்ணார். சரி, இப்போ எத்தனை எல்லா ஆயுதம் வந்துருச்சா? சரி, அடுத்து படிக்கலாமா? முடிச்சிடலாம். ஓகே, இப்போ எங்கே படித்தோம்? 16 பாருங்கள். பொல்லாங்கனி அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போட எல்லா விசுவாசத்தை வந்துருச்சு. ரைட்டா? அதெல்லாம் தரித்து கொள்ளுங்க, நெல்லுங்கன்னு இருக்கா? ஓகே. இந்த ஆவியின் பட்டை எங்கே வருது? 17. தேங்க்யூ சார். இல்லை தேங்க்யூ சார். 17 எல்லோரும் சேர்ந்து படிக்கலாமா? ரட்சணியம் என்ன தலைசரா படிச்சிட்டோம். தேவ வசனமாகிய ஆவியின் இதாங்க பட்டயம். இன்னைக்கு பீரோ, வெடி குண்டு இதெல்லாம் கிடையாது. நம்ம யுத்தம் அறிவெல்லாம் கிடையாது, ஈட்டி கிடையாது. இருபுறமும் கருக்குள்ள ஆவியினுடைய வசனம், அந்த பட்டயத்தை எடுத்து தான், இந்த வசனத்துக்கு தான் பிசாசு நடுங்குவான். வசனத்துக்கு நடுங்குவான். அவனுக்கும் சில வசனம் தெரியும், ஆனால் எல்லா வசனமும் தெரியாது. பக்கத்தில் சொல்லுங்கள். ஒரு சில வசனம் தெரியும். இயேசுவே சோதிச்சா எல்லா வசனத்தை சொல்லி, ஆனால் எல்லா வசனமும் தெரியாது. அவன் வசனத்தை கொண்டு வரும்போது இப்படியும் எழுதியிருக்குது, இன்னொரு வசனத்தை சொல்லணும். அதனால தான் வசனத்தில் தேரணும். நீங்கள் பைபிளை படிக்கணும். அதனால தான் முழு பைபிள் இந்த வருஷத்துக்குள்ளே படிக்க சொல்கிறது, எத்தனை முறை படித்தாலும். ஏன்னா அவனை எதிர்த்து நிற்க இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆயுதம். சரிங்க, இதெல்லாம் போட்டுக்கிட்டு தூங்கிட்டோம்னா பிரச்சனை அவ்வளோதான். ஒரு முறை ஒரு AK-47 வச்சுக்கிட்டு ஒருத்தர் தூங்கிட்டார், அவ்வளோதான். ஒரு எலி தான் அப்படி சத்தம் போட்டுச்சு, டப்பு டப்பு டப்புன்னு எடுத்து தூக்க காலத்தில் எழுந்திரிச்சு என்ன செய்கிறாரு, அங்கே பார்த்து சுட ஆரம்பிச்சிட்டார். பார்த்தா அங்கிட்டு அந்த காவலை காத்துருந்ததுக்கு என்ன தான் போணுச்சு, ஒரு எலி ஏதோ ஒரு சத்தம் அங்கிட்டு கட்டாமட்டாங்க, எதிரி வந்துட்டாருன்னு சொல்லி இவர் தூங்கிட்டே இருந்தார். AK-47 வச்சுட்டு சோல்ஜரு. இது நடந்த சம்பவம். டக்குன்னு எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, பட்டப்பட்டப்பட்டப்பட்டவனு AK-47 அடித்தா என்ன செய்யும், தொடர்ந்து குண்டு போயிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா குண்டு தான் வேஸ்ட்டு, எதிரியும் வரல, ஒன்றும் வரல. அதை பார்த்தோன்னு பக்கத்தில் இருக்க ஆள்லாம் ஓடிட்டாங்க, எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு. அவங்களும் தூக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரில. சரி, எபேசியர் 6 அதை படிக்கலாமா? சீக்கிரம் அந்த விழித்து கொண்டு இருக்கும் பாருங்க, படிங்க. ஆதலால் 12 பார்த்தீங்களா, தூங்குகிற நீங்கள் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. எதை சிஸ்டர் வாசிக்கிறீங்க? எபேசியில் தான் வாசிக்கிறீங்களா? எபேசியர் 6 18 சிஸ்டர், அங்கே தானே இருந்துச்சு. 18 வாசிங்க சார். எந்த சமயத்திலும் இப்படி ஆவிக்குரிய ஆயத்தெல்லாம் எடுத்துகிட்டு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும், இதில் ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன், விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜெபம் பண்ணால் தான் பிசாசு நடுங்குவான். நல்லா ஆவியில் நிறைஞ்சி, வசனத்தில் நிறைஞ்சி, பொல்லாத பிசாசு. இப்படி என்ன செய்யணும், ஜெபத்துக்கு முழங்காலுக்கு அது ஒரு ஆயுதம், ஜெபம் ஒரு ஆயுதம். ரைட்டு, வாசிங்க சார். ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி கர்த்தரை ஆசீர்வதிப்பார். பொல்லாத விக்கிரகத்தை உன்னை கும்பிட மாட்டேன் நான், கர்த்தர் என்னை உயர்த்துவார். நான் வாடகை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த வீடு கர்த்தர் தருவார். இப்படி ஏதோ ஒரு காரியம். ஆமாம், அப்படி மன உறுதியோடு சகல ஊழியக்காரர்களுக்காகவும் வேண்டுதலோடு நம்ம கவனமாக விழித்து கொண்டுறோம். இந்த கண்ணை திருன்னு விழிக்கிறதல்ல, கவனமாக இருக்குது. பி கேர்ஃபுல். கர்த்தர் சித்தமாக விழித்திருங்கள் தலைப்பில் பின்னாடி ஒரு நாள் போதிக்கிறேன், எப்போ ஆவியானவர் அனுமதிக்கிறாரோ. விழித்திருங்கிற தலைப்பு நல்ல தலைப்பு. இப்படி இருந்தோம்னா இப்படி தான் நீங்களும் நானும் பிசாசோட என்ன செய்ய முடியும்,
யுத்தம் செய்ய முடியும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து திருவனந்தத்துக்கு போகலாம். நிறையா எனக்கு சொல்ல ஆசை தான். இப்போதும் இதை கடைப்பிடிச்சாவே நீங்களும் நானும் பிசாசோட ஏற்று நிற்கலாம். அவன் யாருன்னு சொல்லிட்டேன், அவன் கிரியை சொல்லிட்டேன், எப்படி யுத்தம் செய்ய யுத்த ஆயுதத்தை சொல்லிட்டேன், ரைட்டுங்களா, முக்கியமானதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ வெளிப்படுத்தல் 12-11 படிச்சுட்டு நம்ம எழுந்து ஜெபிச்சு திருவனந்தத்துக்கு போக போகிறோம். யாருனாலும் படிக்கலாம், படிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11. மரணம்னு வரும். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், கவனிங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் யாரை ஜெயித்தார்கள்? இதை தாங்க பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசை ஜெயிக்க முடியும். எப்படி நம்ம ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரோ, அவனும் டூப்ளிகேட் அப்படியே காப்பி அடிப்பான். அவனுக்கு சொந்த சரக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லவர், ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பார். பிசாசு ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா அவன் சர்வ வல்லவர் கிடையாது, அவன் சர்வ யாபி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் தான் சர்வ ஓம்னி பிரசன்ட் காட், சர்வ வல்லவர், சர்வ ஞானி. அவனுக்கு கொஞ்சம் ஞான கொஞ்சம் இருக்குது சில காரியம். ஆனால் நம்ம ஆண்டவர் தான் சர்வ ஞானி, ரைட்டுங்களா? அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம், ஏற்கனவே ரத்தத்தை குறித்து சொல்லிட்டேன். சாட்சியின் வசனம், நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை பார்த்தா பிசாசு என்ன செய்வான்? நடுங்குவான். யோபு அதை பிசாசு அந்த சோதனை விட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தரே சாட்சி கொடுத்தா. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அவன் சோதித்து பார்த்தான், எவ்வளோ பண்ணான். உச்சந்தல் முதல் கொடிய பரு, உயிரை மட்டும் எடுக்காதுன்னு சொன்னார். கர்த்தர் பாதுகாத்தார். ஏன்னா யோபுவையும் யோபுடைய வீட்டையும் சுற்றி வேலையடித்து காத்தார். நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். உயிரை எடுக்க முடியல. ஏன்னா கர்த்தர் சாட்சி கொடுத்தார். பைபிள் அவரை குறித்து சாட்சி கொடுக்குறார். வசனத்தின் மூலம் சாட்சி உள்ள வாழ்க்கையை கண்டா பிசாசு என்ன செய்வான்? நம்ம பரிசுத்தத்தை கண்டு பிசாசு நடுங்குவான். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் பிசாசு பிடிச்சவங்க தான் அவங்கள பார்த்தா அலறுவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் பாருங்கள். ஜீசஸ் ஒரு முறை, நானும் இப்போ 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறேன். அவருடைய பிரசங்கம்லாம் சின்ன சின்ன பிரசங்கம் தான். சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. ஒருத்தன் உட்காந்துருக்க, ஐயோ நசனாகி இயேசுவே, உமக்கு எனக்கு என்ன, என்னை கெடுக்கவா வந்து 2 அசுத்தாவி பிடிச்ச மனுஷன். எத்தனை அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருப்பார். அவன் ஆடலை. இவரை சர்ச்சுக்கு பல இடத்துக்கு போவார். அந்த நேரத்தில் அந்த ஜெபாலயத்துக்கு வந்தார், ஒரு பிரசங்கம் பண்ணார். அப்படியே அலறுனா அவங்கள ஆச்சரியப்பட, எப்படிப்பட்ட உபதேசம். பிசாசு இவருக்கு என்ன செய்த? கீழ்ப்படிதான். ஆண்டவர் சொன்னார், பிசாசு கீழ்ப்படுகிறதுக்காக சந்தோஷப்படாங்க, உங்கள் நாம பரலோகத்தில் எழுதியிருக்கிறவர்களுக்காக என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. பிசாசு போகிறது நல்லது தான் சார், அது நல்லது தான். ஆனால் அதை விட நம்ம நாம பரலோகத்தில். இன்றைக்கி டொமினிக் எலிஷாவுடைய நாமம் என்ன இருக்குது? பரலோகத்தில். இன்றைக்கி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தனால வாலிப தம்பி அடுத்து நீங்கள் ஒப்பு கொடுங்க. பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு அது போதிங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் எடுங்க நாங்கள் சொல்லவே இல்லை. கிரேசிக்காவது சாமுக்காவது சொல்லவே இல்லை. ஏன்னா தெரியும், ஊழியத்துக்கு வாங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. வேலை செய்யட்டும், படிக்கட்டும், அவங்களாவே உணர்ந்து வருவது. ஆனால் ஜெபத்தை நாங்கள் விடவே இல்லை. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் ஊழியம் செய்யணும். அந்த ஏற்ற நேரம் வரும்போது 2 பேரும் ஞானஸ்நானம் எடுக்கணும் ஜெபித்தான் கர்த்தர் செஞ்சார். இதுமாரி பெற்றோர்கள் நீங்கள் செய்யுங்க. ஆனால் சொல்ல வேண்டியது சில நேரம் என்ன செய்ய வேண்டியது? ஒரு தடவை சொல்லுங்கள், மீதி ஜெபத்தில் வைங்க. கர்த்தர் அவங்களோடு டொமினிக் எலிஷாவோடு பேசின மாரி உங்கள் பிள்ளைகளோட ஆண்டவர் பேசுவார். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எடுப்பார்கள். அப்போ தான் இந்த திருவிருந்து எடுக்க முடியும். அப்போ தான் நம்ம பரலோகம் ஒன்றுக்கும் ஒன்று தொடர்பு உண்டு. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், சாட்சியுள்ள வாழ்க்கை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வர்றது, பைபிள் படிக்கிறது, இதெல்லாம் செஞ்சு கற்பனை கட்டளை கடைப்பிடிச்சா தான் பரலோகம். ஞானஸ்நானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பரலோகம் கிடையாது. ஏமாந்து போகாதீங்க. பிசாசினுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்காதீங்க பிரதர். அதற்காக அது தேவையில்லையா? தேவை. அபிஷேகம் தேவையில்லை? தேவை. சாட்சியுள்ள ஒவ்வொன்றும் முக்கியம். அதே நேரத்தில் கடைசி அந்த திருவிருந்தும் முக்கியம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொன்ன. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். பிசாசு திருத்துவன்னு சொன்னேன். இப்போ பிதா, குமாரன், பரிசுத்தாவி. பிசாசுடைய திருத்துவம் என்ன தெரியுங்களா? வெளிப்படுத்த விசேஷத்தில் இருக்குது, நீங்கள் இப்போ எடுக்க வேண்டாம். மிருகம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, புரியுதுங்களா? வலு சர்ப்பம். இப்படி அவனும் திருத்துவமாக செய்கிறான். ஏன்னா அவரை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறவன். சொந்த புத்தி இவனு கிடையாது. நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த மிருகம், அந்த திருத்துவன் சொல்கிற மாதிரி இன்னொரு கள்ள தீர்க்கதரிசி, அக்கினி கந்தகம் எரிகிற கடலில் அப்படியே ஆண்டவர் தள்ளி ஃபஸ்ட்டு 2 பேரை தள்ளினார்.
அப்புறம் இந்த பிசாசென்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட வலு சர்ப்பமாகிய, எப்படி கொடுக்குறாரு பாருங்க அவனை, பிசாசென்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமும் அவங்க 2 பேர் இருக்கிற இடத்துல அவனும் போனான். வெளிப்படுத்தல் 19:20 வீட்டில் படித்து பாருங்கள், நேரம் இல்லை அதனால் இப்போ எடுக்க நேரம் இல்லை. வெளிப்படுத்தல் 19:20 திருத்தவமாக அவனு செயல்பட்டான் பார்த்தீங்களா. 3 பேருமே நரகம். ஆனால் இப்போ பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ பிதா குமார் பரிசுத்த ஆவி நெஞ்சை தட்டி சொல்லுங்க, உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். இப்படி என்ன மாதிரி தட்டுங்க. தட்டவே இல்லையே, பைபிளே பார்த்துட்ருக்கீங்களா. இப்போ பிதா குமார் பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறாரு? நெஞ்சை தட்டி சொல்லுங்க, நிமிர்ந்து நின்று சொல்லுங்க. ஆமாம், கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது, தலை நிமிர்ந்து நிற்கணும். பைபிள் எடுத்துகிட்டு வர வெக்கப்படக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்தவன் சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. அப்பேற்பட்ட மக்களெல்லாம் சபைக்கு இந்த வருஷம் கொண்டு வாங்க. 7 தீர்மானம் போன வாரம் எடுத்தோம். அதை திரும்ப நினைப்பு விட்டுவேன், திரும்ப எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் தான் எடுக்கணும். அதில் சுவிசேஷம் சொல்கிறது. இந்த வருஷம் முடிவதற்குள்ள ஒரு குடும்பத்தையாவது, ஒருத்தரையாவது அல்லது 2 பேரையாவது நீங்களும் நானும் திருச்சபையில் கொண்டு வந்து சுவிசேஷம் சொல்ல வேண்டியது கடமை. அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையில் அங்கத்தினராக மாற்றுவது கர்த்தருடைய வேலை. நம்முடைய பங்கு இருக்குது, கர்த்தருடைய பங்கு இருக்குது. ஒரு இல்லையா சொல்லாமா? அவருடைய பங்கு அவர் நிச்சயம் செய்வார். ஆனால் நம்மகிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார், உத்தரவாதத்தை. ஆண்டவரே, நான் மட்டும் வரேன், நான் என் குடும்பம் வருது, நான் கை தட்டுறேன், நான் பாடுறேன், நான் திருவிருந்து எடுக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், குடும்பம் நான் ஆவியில் நிறையிறேன், இப்போ திருவிருந்து எடுக்கிறேன். இன்னும் ஆயிரங்கள் வெளியில் இருக்கிறாங்க. இன்னும் சபையில் வந்தவங்க கூட சில பின்வாங்கி போய் இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவர்களை நான் பார்ப்பேன். இன்னைக்கு யார் திருச்சபைக்கு வரல, ஃபோன் பண்ணி விசாரிப்பேன், பார்ப்பேன். அவர்கள் என்ன குற்றச்சாட்டு பாஸ்டர் மேலேயோ விசுவாச மேலே வைத்தாலும் அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சத்தியத்தை சத்தியமாக பேசி, நீங்கள் ஆத்துமா சிஸ்டர், நீங்கள் சபைக்கு வரணும், நீங்கள் பிரதர் சபைக்கு வரணும் அப்படின்னு சபையில் பர்ணபாவை ஆண்டவர் தேடி கொண்டு இருக்கிறார். ஒப்புரவாக்குற பர்ணபாவை. அங்கே போன பிறகு என்னையும் தான் பாஸ்டர் பேசுகிறாரு, நானும் பொறுத்துக்கிட்டு தான் அவர் இப்படி சொன்னீங்கன்னா போச்சு. அந்த ஆவி பற்றியா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் சபைக்கு வராமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல காரியத்தை சொல்லி அவங்களை ஒப்புரவாக்குற ஊழியத்தை உங்கள் கையில் என் கையில் கொடுப்பார். பாஸ்டர் ஒரு தடவை விசாரிப்பார், ஏன் வரலன்னு விசாரிப்பார். அதுக்கப்புறம் வரலன்னா அந்த ரத்த பலிக்கு என்ன செய்வார்? நீங்களாக்கிடுவார். ஏன்னா ஒருத்தரை கொண்டு வந்து திருச்சபையில் நிலைநிறுத்த முடியாது. அவங்களாம் மனசு வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த திருச்சபை, ரத்தம் சிந்தி சம்பாதித்த மற்ற சபையை போல இந்த கிரேஸ் ஐபிஎஸ் சபைக்காகவும் ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையிலே இத்தனை வருடம் என்னை அங்கத்தினராய் மாற்றி இருக்கிறார். இந்த சபையில நான் சாகர வரைக்கும் இருப்பேன். டிரான்ஸ்ஃபர் ஆகி போனால் சபையாற்ற வந்து சாட்சி சொல்லிவிட்டு தான் போவேன்னு சொல்லி அநேகர் அப்படி போனதுனால இன்னும் அவர்களோடு கூட நான் ஐக்கியம் வைக்கிறேன். அவர்கள் அப்பப்போ என்னை விசாரிக்கிறார்கள், பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, சபையில் வராங்களா, அவங்க வராங்களா, புது ஆத்துமாக்கள் வராங்களான்னு சொல்லி. அப்படி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் காரியத்தை தவிர, ஊரை விட்டு ஊர் வேலை நிமித்தம் போகிறத தவிர இந்த பகுதியில் நீங்கள் இருந்தால் சாகிற வரைக்கும் ஒரு சபையில் நிலைத்திருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்து அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படைந்து இருக்கும்போது சாத்தானை நீங்களும் நான் ஜெயித்து வெற்றி மேல் வெற்றியை பெற முடியும். ஒரு அலையா சொல்லாமா? எல்லாம் எழுந்திருக்கலாமா?